ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மென்சுரேஷன் கொஷின், ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ஸோ 3 கேள்வி பார்க்க போகிறோம். 3மே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். ஓகேவா? ஸோ 3 கேள்விங்கிறப்ப 3மே முக்கியமான டாப்பிக்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஓர் அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஓர் தாழ்வாரம் உள்ளது. அப்போ எ வரண்டா ஆஃப் வித் 3 மீட்டர் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அலாங் the outside of a room of length 9 meter and width 7 meter சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ரெக்டாங்குலர் ரூமாக தான் இருக்க போகுது. இது 9 மீட்டர், இது 7 மீட்டர். ஓகேவா? அப்போ இங்கிட்டும் 9 மீட்டர், இது 7 மீட்டர், இதுவும் 9 மீட்டர், இதுவும் 7 மீட்டர். ஸோ இதை சுற்றி தான் 3 மீட்டர் ஒய்டில் ஒரு வரண்டா கட்ட போகிறாங்க. 3 மீட்டர் வித்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கிட்டு ஒரு 3 மீட்டர் இருக்க போது, இங்கிட்டு ஒரு 3 மீட்டர் இருக்க போது, இங்கிட்டு ஒரு 3 மீட்டர் இருக்க போது, இங்கிட்டு ஒரு 3 மீட்டர் இருக்க போது. அப்போ அந்த வரண்டாவை நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? 3 மீட்டர் வித்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அதுதான் இந்த வரண்டாவாக இருக்க போகுது. ஓகேவா? அப்போ 3 மீட்டர் வித்தில் ஒரு வரண்டா கட்டியாச்சு. அவ்வளோதானே? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் ஆஃப் த வரண்டா அட் த ரேட் ஆஃப் ₹15 பெர் ஸ்கொயர் மீட்டர். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அங்கே வந்து அந்த தாழ்வார பகுதி இருக்குல்ல, அதில் ஒரு சதுர மீட்டருக்கு ₹15 வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்க. இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இந்த வரண்டா இருக்குல்ல, இந்த வரண்டாவில் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சிமெண்ட் பூசணும் அப்படின்னா ₹15 ஆகுதான். அப்போ இந்த வரண்டா முழுக்க பூசுறதுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நமக்கு இந்த வரண்டாவினுடைய ஏரியா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். ஸோ இந்த வரண்டாவினுடைய ஏரியா என்னன்னு தெரிஞ்சால் போதும். அந்த ஏரியாவை அப்படியே 15ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அந்த வரண்டாவினுடைய ஏரியாவை எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிளா, இது ஒரு ரெக்டாங்கிள், இந்த ரூமு, அதை சுற்றி 3 மீட்டர் வித்துக்கு நான் வரைஞ்சிருக்கேன் அந்த வரண்டாவை. அப்போ இந்த வரண்டாவுக்கு இந்த வெளியே இந்த ரூமு ப்ளஸ் வரண்டாவோட சேர்த்தாலும் அது ஒரு ரெக்டாங்கிள் தானே. அப்போ பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியாவிலேருந்து சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியாவை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதானே? இப்போ நான் சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா, ஸோ இப்போ இங்கே போட்டுக்கிறேன். இது வந்து பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும், L/B. ஓகேவா? இப்போ சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா L1 × B1 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த L1 B1 எனக்கே தெரியும், 9 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது 7 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பெரிய இந்த LB அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியணும்ல. இப்போ லென்த் இங்கே கணக்கு பண்ணுங்களேன். ஆக்சுவலாக இது முடிக்கும் 9 மீட்டர், கரெக்டாக இது முடிக்கும் 9 மீட்டரு. அப்போ இங்கே ஒரு 3 மீட்டர் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு 3 மீட்டர் இருக்குது. அப்போ 9 + 3 + 3ன்னு வரப்போகுது. 9 + 3 + 3. அப்போ லென்த்து வந்து 15ஆக மாறிடுச்சு. இப்போ பிரெத்து ஃபஸ்ட்டு 7 மீட்டர், இந்த இடம் 7 மீட்டர், இந்த இடம் 7 மீட்டர். இப்போ இங்கே ஒரு 3 மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு 3 மீட்டர் இருக்குது. அப்போ இந்த மொத்த லென்த் எவ்வளவு? இந்த மொத்த லென்த் எவ்வளவு அப்படின்னா 7 + 3 + 3, அப்போ 13ன்னு வரப்போகுது. அவ்வளோதான். இப்போ 15 × 13 நான் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச ஆன்சர்லேருந்து 9 × 7 63ன்னு வரப்போகுது. இந்த 63 கழிச்சிட்டேன்னா எனக்கு வரண்டாவினுடைய ஏரியா தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ 15 × 13 மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5 × 3 15, 1 3 4 5 1, அப்போ 195ன்னு ஆன்சர் வருது. 195லேருந்து 63 கழிக்கணுமா? கரெக்டாக 63 கழிக்கணும். இப்போ 63 கழித்தேன் அப்படின்னா இது வந்து 2ன்னு வரும், இங்கே 3 132. இப்போ ஏரியாவோட நான் என்ன சொன்னேன், ஏரியாவோட 15 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏரியாவோட 15 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹15. அப்போ 132 ஸ்கொயர் மீட்டருக்கு 132 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ 132 × 15 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 5 × 2 10, மிச்சம் 1, 15 16, மிச்சம் 1, 5 6, அப்புறம் 2 3 1, அப்போ 0 8, இங்கே 9 1, அவ்வளோதான். ஸோ அப்போ ₹1980, ₹1980. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இஃப் 20% ஆஃப் P + Q, ஸோ இது அப்போ ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொஷின் தான். ஓகேவா? ஸோ 20% ஆஃப் P + 2Q இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் 2P + Q. தென் ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கிவன் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? தென் ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் P + 3Q
இஸ்ட்டு அண்ட் 3p ப்ளஸ் q அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ 20% ஆஃப் p ப்ளஸ் 2q இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் 2p ப்ளஸ் q. இப்போ நம்மகிட்ட என்ன இது கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் p ப்ளஸ் 3q அண்ட் 3p ப்ளஸ் q. அவ்வளோதான். ஸோ அப்போ இதுக்கும் இந்த இதில் நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு கேள்வியாக வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% ஆஃப் p ப்ளஸ் 2qன்னு இருக்கா. அப்போ 20%. ஸோ பர்சன்டேஜை நான் இங்கனக்குள்ளேயே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கனக்குள்ளே கேன்சல் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் பர்சன்டேஜை மாற்றி என்னன்னு எழுதுவேன். பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100ன்னு எழுதுவேனா. டிவைடட் பை 100 அந்த 100 கேன்சல் பண்ணலாம். ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 20 இன்ட்டு p ப்ளஸ் 2q அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. அப்போ 20 இன்ட்டு p ப்ளஸ் 2q. அப்போ நான் 20 உள்ளே போயிட்டேன் அப்படின்னா 2qன்னு இருக்கும், இங்கே 20ன்னு இருக்குது. அப்போ 20 இன்ட்டு 2q அப்படின்னா 40qன்னு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து இங்கே 30 இன்ட்டு 2pன்னு இருக்கா. 30 இன்ட்டு 2p. ஸோ இன்னியுமே நான் சிம்பிளிஃபை பண்ணேன். இங்கனக்குள்ளேயே இந்த ஜீரோவையுமே நான் அடிச்சிருந்துருக்கலாம். அப்போ 2p ப்ளஸ் 4qன்னு வந்திருக்கும். 2p ப்ளஸ் 4qன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் 6p ப்ளஸ் 3qன்னு வந்திருக்கும். 6p ப்ளஸ் 3qன்னு வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ க்யூவை நான் இங்கே ஒரு க்யூ இருக்குது, இங்கே ஒரு க்யூ இருக்குது. அப்போ இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இதே இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ 4 - 3 க்யூன்னு வந்துடும். 1qன்னு வரும். அப்போ இங்கே 6p இருக்குது, இங்கே 2p இருக்குது. இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா 6 - 2 4pன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் இப்படியே ரேஷியோ கண்டுபிடிச்சிருவேன். pனுடைய ரேஷியோ 1, க்யூவினுடைய ரேஷியோ 4. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நேராக இசிக்வல்ட்டுக்கு அங்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் இதோட ரேஷியோ, இங்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் அதோட ரேஷியோன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா பிக்கு எக்ஸுங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், க்யூக்கு 4x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை 1 4 அப்படின்னே கூட நம்ம எடுத்துக்குவோம். பட் கரெக்டானது என்ன அப்படின்னா பிக்கு எக்ஸு, க்யூக்கு 4x. அதாவது அது எக்ஸாக இருக்கும் பட்சத்தில், பி எக்ஸாக இருக்கும் பட்சத்தில் க்யூ 4x ஆக இருக்கும். நீ எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா. இப்போ நான் எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா p ப்ளஸ் 3q கண்டுபிடிக்கணும். அப்போ p ப்ளஸ் 3q டிவைடட் பை ரேஷியோ தானே கேட்குறாங்க. 3p ப்ளஸ் q, 3p ப்ளஸ் q. அவ்வளோதானே. இப்போ பிக்கு பதிலாக எக்ஸு, 3q 3 இன்ட்டு 4x அப்போ 12x அப்படின்னு வரப்போகுது. அவ்வளோதான். இப்போ இங்கே 3pன்னு வருது. அப்போ 3x ப்ளஸ் க்யூக்கு பதிலாக 4x. அப்போ எக்ஸு ப்ளஸ் 12x 13x, இங்கே 7x, எக்ஸும் கேன்சல் ஆகிரும். அப்போ ரேஷியோ என்னது 13/7. அப்போ ஆன்சர் 13:7ங்கிறதா நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் ஒரு LCM HCF கொஷின். த HCF ஆஃப் 2 numbers each having 3 digits. அப்போ HCF ஆஃப் 2 numbers, அப்போ ஏதோ ஒரு 2 நம்பர்ப்பா, எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த எக்ஸு ஒரு 3 டிஜிட் நம்பரு, இந்த ஒய்யும் ஒரு 3 டிஜிட் நம்பர். ஓகேவா. இந்த எக்ஸும் ஒரு 3 டிஜிட் நம்பரு, இந்த ஒய்யும் ஒரு 3 டிஜிட் நம்பரு. இஸ் 17. என்ன இஸ் 17னா the HCF ஆஃப் 2 numbers இஸ் 17. அப்போ இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் நான் HCF கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அதாவது HCF ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னா 17ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் இந்த எக்ஸை நான் 17ஓட மல்டிப்ளை ஏன்னு எழுதிக்கலாம், 17 இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 இன்ட்டு பின்னு எழுதிக்கலாம். இந்த ஏவும் பியும் கோ பிரைம் டு ஈச் அதராக இருக்கும். அதாவது வேற காமன் ஃபேக்டர், அதாவது இந்த ஏயையும் பிஐக்கும் கோ பிரைம் அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்கும் வேற காமன் ஃபேக்டர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ கோ பிரைம்லாம் ஏற்கனவே என்னன்னு சொல்லி நமக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இப்போ ஏபி இருக்குது. ஓகேவா. ஸோ ஏபி கோ பிரைம் டு ஈச் அதர், இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத நான் இப்படி எழுதிக்குவேன். ஸோ இந்த முடிக்குது ஓகே. அண்ட் தேர் எல்சிஎம் இஸ், அப்போ எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 714 சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சம் ஆஃப் த நம்பர் இஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னங்கிறதா நமக்கான கேள்வி. ஓகேவா. இப்போ HCF தெரியும், LCM தெரியும். ஸோ இதை வச்சுட்டு என்னால் ஒன்று செய்ய முடியும். என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. நமக்கு தெரிஞ்சது தானே. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers எக்ஸ் இன்ட்டு ஒய், LCM இன்ட்டு HCF 17 இன்ட்டு 714. எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், 17 இன்ட்டு ஏன்னு எழுத போகிறேன். ஒய்க்கு பதிலாக 17 இன்ட்டு பின்னு எழுத போகிறேன். அப்போ இந்த 17 கேன்சல் பண்ணுவேன். இங்கே வச்சு நான் 17 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 714 இருக்குது. 17 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 5ன்னு போட்டு பார்ப்போமா. 17 5 சார் 35, இங்கே 3,
5 8ன்னு வரும். அப்போ வராது. அப்போ 4ன்னே போடுவோம். அப்போ 28 மிச்சம் 2 4னா 6ன்னு வரும். அப்போ 34 2 அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ 17 வச்சு கேன்சல் பண்ணால் 42. அப்போ A இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு 42. எனக்கு இது ஒன்று தெரியுது. இப்போ A இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு 42ன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு நான் எத்தனை பாசிபிலிட்டி வருதுன்னு நான் செக் பண்ண போகிறேன். 1 இன்ட்டு 42வா? அப்போ இது ஏவாக இருக்கலாம், இது பியாக இருக்கலாம், இல்லை இது பியாக இருக்கலாம், இது ஏவாக இருக்கலாம். எப்படியோ ஒன்று ஏபின்னு நான் எடுத்துக்கிறேன். மாற்றி போட்டாலும் அதுதானே வரப்போகுது. ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 42. நான் இந்த பாசிபிலிட்டி வர்ற மாதிரி நான் என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அதை போட்டு பார்க்க போகிறேன். இப்போ 2 இன்ட்டு 21 42ன்னு வந்துடும். அப்போ இது ஏ 2வாக இருக்கலாம், இல்லை பி 2வாக இருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒன்று. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன வரும் அப்படின்னா 3 இன்ட்டு 14 42வா? 3 4 12 மிச்சம் 1. கரெக்டு. அப்போ 3 இன்ட்டு 14 வரும். அப்புறம் 4 வருமா? வராது. 5 வருமா? வராது. 6 இன்ட்டு 7 என்ன வரும்? 42ன்னு வரும். ஸோ அடுத்து என்ன வரும்னா 7 இன்ட்டு 6. அப்போ திருப்பி இதே தான் வரும். 7 இன்ட்டு 6ன்னு வரும்போது 14 இன்ட்டு 3 21 இன்ட்டு 2 42 இன்ட்டு 1 அவ்வளோதான். ஸோ வேறு நம்பர் வரல. ஸோ இது முடிக்கும். ஓகேவா? அப்போ 4 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 4 பாசிபிலிட்டியுமே, அதாவது நான் இப்போ எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்வேன்? எக்ஸுக்கு பதிலாக 17 இன்ட்டு ஏன்னு போடுவேன், ஒய்க்கு பதிலாக 17 இன்ட்டு பின்னு போடுவேன். அப்போ இந்த இதில் இருக்கிற நம்பரை நான் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம். எனக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸும் ஒய்யும் 3 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா? எக்ஸும் ஒய்யும் 3 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நான் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த ஏவும் பியும் கோப்ரைம் டு ஈச் அதர் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இங்கே அப்படி கோப்ரைமாக இல்லை அப்படின்னா அந்த இது நான் எழுதியிருக்கேன்ல, அதை நான் எடுத்து விட்டுறணும். அந்த ஆப்ஷனை நான் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இங்கே எல்லாமே கோப்ரைமாக இருக்கா? எஸ். 6ம் 7ம் கோப்ரைம், 3யும் 14ம் கோப்ரைம், 2 and 21 கோப்ரைம், 1 41 கோப்ரைம். ஓகே தானே? கோப்ரைம்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கோப்ரைம்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பல இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனுமே ஓகே தான். பட் இப்போ நான் எனக்கு ஏவும் பியும் கோப்ரைமாக இருக்குது அப்படிங்கிறது இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ நான் 17 இன்ட்டு ஏ 17 இன்ட்டு பி அப்படின்னு நான் போட்டேன்னா அது 3 டிஜிட் நம்பராக வரணும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்க போகிறேன். இப்போ 17 இன்ட்டு 1 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது 3 டிஜிட் நம்பராக வரல. அப்போ இந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணுறேன். இந்த நான் எலிமினேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 17 இன்ட்டு 2ன்னு போட்டாலும் எனக்கு 3 டிஜிட் நம்பர் வராது. அதனால் இதையும் எலிமினேட் பண்ணுறேன். அப்புறம் 17 இன்ட்டு 3ன்னு போட்டாலும் எனக்கு 3 டிஜிட் வரல. அதனால் இதையும் எலிமினேட் பண்ணுறேன். இப்போ 17 இன்ட்டு 6 போடுறேன். 17 இன்ட்டு 7, அதாவது இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். ஒருவேளை இதை பின்னு எடுத்துகிட்டு இதை ஏன்னு எடுத்தாலும் ஸோ எப்படி போட்டாலும் அதானே வரப்போகுது. அப்போ 6 இன்ட்டு 7 42. அப்போ 4 10 102. கரெக்டாக? ஓகே. அப்போ 102 3 டிஜிட் நம்பர் வந்துருச்சு. 3 டிஜிட் நம்பர் வந்துருச்சு. அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இதையும் செக் பண்ணிடுறேன். 9 4 7 4 11. அப்போ இது 119 வந்துச்சு. அப்போ 3 டிஜிட் நம்பர் வந்துருச்சு. அப்போ எக்ஸும் ஒய்யும் எப்போ 3 டிஜிட் நம்பர் வருது? ஏ அண்ட் பி வந்து 6 and 7 இருக்கிறப்ப தான். ஒருவேளை ஏ 6 இருக்கலாம், பி 7 இருக்கலாம், இல்லை ஏ வந்து 7 இருக்கலாம், பி வந்து 6 இருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்கிறப்ப தான் எனக்கு இந்த 3 டிஜிட் நம்பர் வருது எக்ஸும் ஒய்யும். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் தானே கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒன்று எக்ஸு வந்து 102 இருக்கலாம், அல்லது 119 இருக்கலாம், இல்லை ஒய் 119 இருக்கலாம், அல்லது 102 இருக்கலாம். ஸோ இது 102 இருக்கும்போது ஒய் 119 இருக்கும். எக்ஸு 119 இருக்கிறப்ப ஒய் 102 இருக்கும். ஸோ இப்போ எதுனாலும் எனக்கு நான் ஆட் தானே பண்ண போகிறேன். அப்போ ஆட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்னுடைய ஆன்சர். நமக்கான கேள்வி எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். அப்போ எக்ஸ் 102 இருக்கிறப்ப ஒய் வந்து 119 இருக்கும், எக்ஸ் வந்து 119 இருக்கிறப்ப ஒய் 102 இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எனக்கான ஆன்சர் 221. ஸோ 221 ஆப்ஷன் சி 221 அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.